ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம புது கேம் எடுத்து வந்திருக்கோம். ரோப்ளாக்ஸில் கட் கிராஸ் ஃபார் பிரெயின் ராட்ஸ். இந்த கேம் தான் இன்னைக்கு விளையாட போகிறோம். ஸோ உள்ளே போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் ஆனில் வச்சுருங்க கைஸ். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஐ எம் பேக் கைஸ், நான் வந்துட்டேன். ஸோ நம்ம இப்போ போய் கிராஸ் வெட்டணும். இந்த கேமோட கான்செப்ட் வந்து முதல்ல இந்த கிராஸை வெட்டி எப்படி சொல்கிறது, பிரெயின் ராட் தூக்கிட்டு வரணும். நம்ம அதுதான் இது. அப்படியே ரூல்ஸ் போடலான்னு பார்த்தேன். இங்கே அப்கிரேட் ஷாப் இருக்குது கைஸ், நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். இங்கே கட்டர் ஷாப், எந்த மாதிரி கட் பண்ணணும் அது வந்து இங்கே இருக்கும் கைஸ். என்னது செலஸ்டியல் பண்ணணும் கைஸ். பாருங்க கைஸ், டேப் பண்ணால் கட்டாது, கிராஸ் கட்டாது. நம்ம ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம் கைஸ். 14 ரூபாய் கையாக இருக்குது. 26 ரூபா இருக்குது கைஸ். தல்பா டி ஃபெரோ 2 இடம் கைக்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே கட்டணும். இப்போ நம்ம போய் பிளேஸ் பண்ணோம் நம்ம பிரெயின் ராட். நமக்கெல்லாம் தெரியும் பிரெயின் ராட் கேம் ஊருப்பட்டாலும் நான் விளையாண்டுருக்கேன். என்னன்னா எஸ்கேப் சுனாமி ஃபார் பிரெயின் ராட்ஸு அவங்க வீடியோ தான் போடல. அந்த எஸ்கேப் லாவா ஃபார் பிரெயின் ராட்ஸு, சர்வைவ் லாவா ஃபார் பிரெயின் ராட்ஸ், அப்புறம் வேற என்னமோ விளையாண்டுருந்தேன் கைஸ். ஓகே பேக் கைஸ். நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரக்குள்ள என்ன சம்பவம் வச்சிருக்கா கீழே பாருங்க. அதுக்குள்ள 13 வந்துருச்சு கைஸ். சூப்பர். என்ன 1000+ டேமேஜ் செம்ம. ஒரு 4K சூப்பர். ஜாலி ஜாலி. பாருங்க கைஸ், சருன்னு நடக்குது. வெட்டு வெட்டு வெட்டு. சரி வெட்டுனது போயிடுச்சியா? வெட்டு 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 வெட்டு. நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஜோன் போக முடியும்னு பார்க்கலாம். அது என்னமோ டைமண்ட் எடுத்துட்டு வர விட்டேன். அடிச்சிடலாமா? இந்த கேம்ல அடிக்க முடியாதா? இதுதான் இந்த மாதிரி அடிக்கிறது இருந்துச்சுன்னா தூரத்துல இருந்து கொண்டு வருவோம், அடிச்சு நம்ம புடுங்கிக்கலாம் கைஸ். இந்த இதுல அந்த மாதிரி இல்லை. உனக்கா அம்பலாபு வெளியே போச்சிருக்கா? Hi guys, I am back. நம்ம திரும்ப போய் இப்போ கட் பண்ணலாம். லோட் ஆகுது. கட் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கு கைஸ். ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த காய்ஸ் ப்ளூ பாருங்க, சுத்தமாக வெட்ட முடியல. சுத்தமாக வெட்ட முடியல கைஸ். எப்படி பண்ண முடியல? சுத்தமாக வெட்ட முடியல. இங்கே டிம் சேஸ்ல அதிகமாக எட்டல் ஃபடி ஃபெரோ. சூப்பர் சூப்பர் சூப்பர்.
நம்ம என்ன பண்ணணும்னா இதை எடுத்து அப்படியே அப்கிரேட் பண்ணணும் கைஸ். அப்பதான் அந்த பிரெயின் ராட்ல நம்ம கொண்டு வந்ததுல இருந்து நம்மளுக்கு நிறைய மணி கிடைக்கும். இன்னும் $80 ஃப்ரீயா கொடுக்க பண்ண முடியல கைஸ். இதெல்லாம் சும்மா விடுவாங்க. நமக்கு ஃபுல்லா 1K per second. நான் எவ்வளவு டொனேட் பண்ணணும் அடுத்த செகண்டே அவன் திரும்ப அந்த மணியை நமக்கு கிட்ட கொடுத்துருவான். This is called upgrading. Grass kind rain starts in Celestial. அது என்னமோ ரெயின் ஆமாம். Super. We are doing a really good job. இது என்ன யூரின் எல்லாம் இருக்கா கைஸ்? யூரின் நான் படிச்சதே இல்லை. செக்ஸிலியன், ஆக்டிலியன், அனிலியன், டெசிலியன் அவ்வளோதான் நான் படிச்சிருக்கேன். வேற என்ன கூகுள் ஃப்ளெக்ஸ் என்ன சூடு என்ன வச்சிருக்காங்க. Please bro. ஆரவா எங்க கேட்டு அதாச்சும் கிஃப்ட் பண்ணலாமா கைஸ்? வாங்க. இந்த 852 இருக்குல்ல கைஸ், பிக்கப் ரேஞ்ச் ரோட் அடிச்சிட்டேன். கிஃப்ட் லீவிங் த கேம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ அப்டேட் பண்ணலாம். ஸ்பீடு 5K 1692. நம்ம இப்போ கட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். முடிஞ்ச அந்த ப்ளூ கிட்ட போகலாம் கைஸ். இதே எனக்கு போர் அடிக்குது. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் கைஸ். என்னன்னா போர் அடிக்குதுன்னு சொல்லுவானுங்க. இன்னொருத்த சொல்லுவான் போர் அடிக்குதுன்னா போரை திருப்பி அடின்னு சொல்லுவான். ஸோ நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், வெட்டிட்டு போய் இதில் எது அதிகமாக இந்த பிற்பு டைமண்ட் மியூச்சுவேஷன் இங்கே ஒன்று இருக்குது பாருங்க கைஸ். பிற்பு கோல்டு மியூச்சுவேஷன். ஸோ நம்ம அந்த பிற்பு 14-13 செகண்ட்ஸ் போ சீக்கிரம் 10 செகண்ட்ஸ் 8 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் சீக்கிரம் போடாடியா. இவ்வளோ மெதுவாக வெட்டினா அவன் போயிடலாம். நல்லாவே தெரிஞ்சிச்சு. என்னமோ இங்கேமோ போயிருக்கு. கேக்டோ இப்போ போட்டோமோ 50 செகண்ட்ஸ் வாங்க. 200 rupees. மணி ட்ரூலி மேலும் ட்ரூலி சீனா ரேர் சீக்கிரம் போ. ஓகே கைஸ், நம்ம இந்த பிளைண்ட் ஆட்டை பேசிக் கட் பண்ணிடுச்சு. இது கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குற அப்கிரேட்க்கு. இங்கே பாருங்க, ஒரு அன்காமன் ரேர் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபியூஸ் மிஷின் மேக்ஸ் லக்கா. இது என்னமோ ரிங்கு மாதிரி கேட்குறாங்க கைஸ். எங்கே பார்க்க முடியும்? கொடு. ஃபியூஸ் மிஷின் இருக்கு கைஸ் இந்த கேமில். இது ரெண்டையும் போடலாம். எனக்கு ஃபியூஸ்னால் பிடிக்கும். ஜாலி. நம்ம வந்து அந்த பிரெயின் ராட் எடுத்துட்டு வந்துட்டோம் கைஸ். நண்பர்களே, மில்லியன் செம மில்லியன் சேர்ந்துருக்கா. 47.94 மில்லியன்டா. செம. அப்படியே கட்டர்ஸ் இருக்குல்ல, சூஸ் கட்டர். எப்படி இது பண்றது? இங்க காமிக்குமா 30 மில்லியன் டேமேஜ் into 3.5. செம.
29K. இதெல்லாம் சக்க 30 இருக்கா? கிளாஸ் காயில் எபிக் சவுண்ட். ஓகே 20K. அம்மாடி புடிச்சிட்டே இருக்காங்க டீம் சார்ஜ். அடி இப்போ ஸ்பீடா வெட்டலாம் பாருங்க கைஸ். ஜிங். இப்போ ப்ளூ அந்த கிரீன் கட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ரேர் எபிக் ஏரியா போக முடியுமான்னு பார்க்கலாம். காயில் என்னமோ ரெயின் கைஸ். அதுவா இது? வெட்டு அவ்வளவுதான். நீ ஏதாச்சும் இந்த காயில் இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரியல. 585 செலக்ஷன்ஸ் பண்ணணும். முதல்ல அங்க போக முடியுமான்னு பார்க்கணும். போயிட்டான். சரி 240 390. என்னமோ பேரல் மாதிரி இருக்கு. அது என்ன? பேரல் பிரெயின் ராட். அங்க ட்ரைன் மிஷின் அப்படின்னா 390 to 60. அதிகமா இருக்கிறது 390 தான். காயில் தூக்கிட்டு ஓடு. நடுவில் இந்த மாதிரி வெட்டுறான். பிரெயின் டாட் எடுத்து வந்தாச்சு. அது ஏன் பேச இல்ல? ஏன் பேச இதுவா? என்ன எத்தனை என்னோட பேச இல்லையா? அப்புறம் ஏன் பேசுறீங்க? அதான பார்த்தேன். நம்ம பேசல பார்த்தா இன்னொருத்தனோட பேச எப்படி அடிக்கிறான்னு பாருங்க. அப்படியே காலை தூக்கி அடிக்கிறான் பாருங்க. 42K. சூப்பர். அப்கிரேட். இப்போ நம்ம எது கேரி? ஓகே கீழே டேமேஜ் தான் நம்ம வாங்கணும். கேரி வாங்கிக்கலாம். சூப்பர். பெஸ்ட் டீம் பை டைமண்ட் இதெல்லாம் இருக்காது அப்படின்னு தெரியும். ஃபியூஸ் மிஷின்ல போடலான்னு இருந்தேன். இங்க பாருங்க கைஸ். ஸ்ட்ராபெரி ஆப்பிள், போப்போலினோ டங்கு, ரிசார்ட்ஸ் கோல்டு, ஸ்டாச்சுவினோ லைபர்டினோ, ஸ்ட்ராபெரி ஆப்பிள். நான் அந்த எஸ்கேப் சுனாமி ஃபெப்ரவரி எல்லாம் அந்த இது இருக்குல்ல, என்னமோ வந்துச்சு தெரியல. நம்ம இப்ப எபிக் தாண்ட முடியுமான்னு பார்க்கலாம். எபிக் தாண்டிடும்னு நினைக்கிறேன். கிளாஸ் காயில் செலஸ்டியல் ஜோன் அங்கெல்லாம் எப்போ போறதுன்னு தெரியல. என்னமோ பழம் ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கு. இதே மாதிரி கைஸ் ஒரு கேம்ல ஸ்ட்ராபெரிய கொண்டு போய் கட் பண்ணி இதே மாதிரி தான் கைஸ் ஸ்ட்ராபெரிய இந்த மாதிரி ஒரு செடிய போய் வெட்டி கொடுத்தா ஒரு பிரெயின் ராட் கொடுப்பான். கடைசியில முடியலன்னு நான் வாட்டு விளையாண்டுருந்தேன். பார்த்தா ஸ்ட்ராபெரி கொடுத்து ஸ்ட்ராபெரி எலஃபண்ட் வாங்கிட்டேன். ஏதோ
இந்த 6 செகண்ட்ல அதை எடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இதுல எது அதிகம்? 350. 12 செகண்ட் தான். போ சீக்கிரம் சீக்கிரம். சூப்பர். இதெல்லாம் நாளைக்கு நான் லைவ் வந்தாலும் வருவேன். லைவ் வந்தாலும் தான் வருவேன். முட்டச்சோறு பேஸ் காணாம போகும். இது எப்பிக். ஸ்டார்டிங்ல எவ்வளோ 240 தான் இருந்துச்சு. 240 இருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். அப்கிரேட் ஷாப்ல போய் நம்ம போக பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன் கைஸ். இதுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு. பனானிட்டா டால்ஃபினிட்டா இங்க பாருங்க கிளிட்ஜர் நின்றுட்டான். எனக்கு கிளிட்ஜா அவனுக்கு கிளிட்ஜான்னு தெரியல. ஸ்ட்ராபெரி இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேம் இல்ல, யூடியூப்ல அப்லோட் பண்ண போற ஃபர்ஸ்ட் கேம். யூடியூப்ல அப்லோட் பண்ண போறேன். எப்பிக்க தான் நம்ம இப்ப வர முடியுது. எப்பிக்க தாண்டி போகவே முடியல. ஏன்னா அதுக்கு ரொம்ப கட் பண்ற பவர் தேவை. கேங்ஸ்டர் 350. அப்படியே எப்பிக் போலாமா? எப்படியோ போலாம். போறோம் 2.10க்கு இந்த அளவுக்கு அது வரைக்கும் போனா போதும். அப்படியே மொத்தத்தையும் ஆட்டிட்டு போயிடலாம். அப்படியே மொத்தமா எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். என்னடா அது? ஸோ இப்போ ஏதோ இது வரைக்கும் வர முடிஞ்சதுனால இதுவே பெரிய விஷயம். உங்க பாருங்க 6-7 13 செகண்ட். கண்டிப்பா போக முடியாது. 8க்கே கொடுக்குது. அதை கண்டிப்பா எடுக்க முடியாது. ஒரு செகண்ட் முடிச்சுட்டீங்க போங்க. அவ்வளவுதான். இங்க ஒரு 6-7 இருக்கு. இதோட அது 4K. அதை எடுத்துக்கலாம். அது எவ்வளோ செகண்டு போயிடுச்சா? போயிடுச்சு. நம்ம எதை தேடி வரோமோ அது போயிடுது சீக்கிரமா. ஒரு காலையில ஒரு காலா நாங்களும் அப்படியே அறுத்துட்டே போவோம். நான் வந்த வழி இது வந்த வழி மறைஞ்சு போச்சு. இல்ல அது செலஸ்டியல் ஏரியாக்கெல்லாம் நம்ம எப்பதான் போறதோ தெரியல. சீக்கிரம். இந்த கேம்ல ஒண்ணு அடிக்காத விஷயம், மத்தவங்களை அடிக்க முடியாத மாதிரி இருக்குதுல்ல, அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து வருவோம். இன்னொருத்தர் நம்மளை அடிச்சா ஈஸியா திருடி போயிடும். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மனசு அப்படியே உடம்பு 155K. சூப்பர். இங்க பாருங்க கைஸ்,
இது 12 மில்லியன், இது 7 மில்லியன். சீக்ரெட் பேக்கு 499 ரூபாய் வேணும். இல்லை ரூபாய் இல்லை, ரோபக்ஸ் வேணுமாம்மா. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முட்டை ரோபக்ஸ் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. முட்டை கோழி முட்டை வேணால் அதில் இருந்து வாங்கிக்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சிடும். எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணலாமா? பேசாம கைஸ் அப்கிரேட் பண்ணி அவங்களுக்கே இவங்கிட்ட இருந்து வாங்கி இவனுக்கே அப்லோட் போட்டுருக்காங்க. ஆனால் டைம் எடுக்கும். 2.5 மில்லியன், 5.7 அந்த அளவுக்கு இவங்க கொடுக்க மாட்டேங்க. 11 அப்படியே நான் அறுத்துட்டே போவேன். 1 பில்லியனா எப்பா அதன் எடுத்துலையா? இங்க பாருங்க ஸ்மித்திக்கு லெஜெண்டரி வந்து 6-7 நம்மகிட்ட இருக்குது. 20 லெவல் போனாலே 607 கொடுக்குது. இதுவும் லெஜெண்டரி தான். லெவல் 31லயே 2.22 மில்லியன் தான் கொடுக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இந்த பார்ட் நான் இப்பயே முடிச்சிடலான் இருக்கேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் யர் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோ நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். எப்போ வரும்னு நினைக்க தெரியல கைஸ். எடிட் பண்ணி எல்லாம் போடணும். ஸோ எப்போ வரும்னு தெரியல. இந்த பார்ட் வந்து ஓகே ஓகே சரி கைஸ். ரீபோட் ஐயோ பேசாம இந்த பார்ட்டியை ரீபோட் பண்ணி இருக்கிற காசு வச்சு எவ்வளோ ரீபோட் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். ஓகே ரீபோட். இதில் இந்த ரீபோட் ஈஸியாக இருக்குது. இப்போ நமக்கு 1x மணி கிடைக்கும். இதான் ரீபோட் 3000 வச்சு ரீபோட் 4000. Tomato even in soon drop your tomatoes in barrel. எங்கடா barrel? எங்கடா barrel போட? டொமேட்டோ 47 டொமேட்டோ இருக்கா? நம்ம அந்த barrelல போட்டுறலாம். சீக்கிரம் சீக்கிரம். barrel எங்க போகுது? இதான் barrel. barrel எங்க? ஷெட்டரா? take grass coins. சம இந்த காயின்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தமே. ஓ இதுலயும் இந்த காயின்ஸ் வாங்கிக்கலாமா? ஓ காயின்ஸ் வாங்கிக்கலாமா? அப்கிரேட் rebirth 5000 easy. ஆவுனா இந்த ரோபோட்ஸ் கேக்குறாங்க. rebirth 6100 ஸ்டார்டிங்லயே 100 ஆட்டா உள்ள ஃப்ரீயா கொடுத்துக்கறாங்க. rebirth 8000.
என் திங்ஸ் என்ன இவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க guys, அடிக்கும் போது எவ்வளவு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. நானே பயம். Now 8,000. இது 102 பில்லியன். எங்க போய் இருக்கு இந்த ஒரே ஒரு ரீபாட் மட்டும் பண்ணலாம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்ட்ல பாத்துக்கலாம். 192. ஸோ நம்ம ரீபாட் பண்ணி இந்த பார்ட் எண்ட் பண்ணிடலாம். சரி கைஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பாய்.